வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து உட்பட நிறைய பார்த்தோம்னா விட்டமின் பி சத்துக்கள் நமக்கு கேழ்வரகில் கிடைக்க ஆரம்பிக்கும். அது கூட கால்சியம் சத்தும் சேர்த்து கிடைக்கிறதால எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான காலை உணவு என்று அழைக்கப்படக்கூடிய வகையில் முக்கிய நுண்ணூட்ட சத்துக்கள் கேழ்வரகு கொண்டிருக்கு. மேலும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, தோல் முடி ஆரோக்கியத்தில் நமக்கு மேம்படுத்துகிறது. கேழ்வரகு என்னென்ன நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம். இது குழந்தைகள் மற்றும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெரியவர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அடர்த்தி போன்ற பலவிதமான பிரச்சனைகளை தடுப்பதற்கு, அதை குணப்படுத்துவதற்கும் முக்கிய பங்கு வகிக்குது. பற்கள் நமக்கு வலிமை இல்லாமல் போகுவது, ஈறுகள் இரத்த கசிவு ஏற்படுவது, பற்கள் கிருமிகள் இருக்கிறது, இது போல எந்த விதமான பற்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோய் கட்டுப்படுவதற்கு நம்ம கேழ்வரகை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் போது அவங்களுக்கு பழுப்பு அரிசி சாப்பிடுவதற்கு பரிந்துரைக்கப்படுது. அதே நேரம் கேழ்வரகு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது லோ கிளைசமிக் கொண்டிருக்கக்கூடிய உணவாக இருக்கு. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவாக இருக்கிறதால அதை என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை அவங்களுடைய ரத்தத்தில் கட்டுப்பாடோட வைக்கும். ஸோ அதாவது பிளட்ல சுகருடைய அளவை அவங்களுக்கு அது கட்டுப்பாடோட வைக்கும். செரிமானத்தை இந்த கேழ்வரகெல்லாம் மெதுவாக்குறதால உடல்ல ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது இந்த கேழ்வரகு தடுக்கும். எனவே நீரிழிவு நோயாளிகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த நீரிழிவு வியாதியிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கேழ்வரகை எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கேழ்வரகு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இரும்பு சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகப்படுத்தப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நம்ம இந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை மட்டும் கிடையாது, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கியூர் பண்ணிக்கலாம். கேழ்வரகு விட்டமின் சி எனும் உயிர் சக்தியும் கொண்டிருக்கு அப்படின்றதால ஸோ அது உங்களுக்கு என்ன பண்ணோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது. மேலும் இது நார் சத்து கொண்டிருக்கு, விட்டமின் B3 அல்லது நியாசின் கொண்டிருக்கு. இது நல்ல கொழுப்பினுடைய அளவை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். ஸோ நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவை நீங்க கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது அதிகரித்துக் கொள்ளலாம். உடலை கெட்ட கொழுப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். ரத்த நாளங்களில் பிளேக் படிவது மற்றும் கொழுப்பு படிவதை தடுத்து, அதாவது இதயத்திற்கு ரத்தம் மிக சிறப்பாக செல்வதற்கு கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. இதய தசை செயல்பாட்டை பார்த்தோம்னா கேழ்வரகுலாம் எளிமையாக்கிடும். ஸோ கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமானவளை வைக்கிறதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது குடல் இயக்கத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு உணவு நார்சத்துடன் பார்த்தோம் அப்படின்னா இருக்கணும். ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தோடு இருக்கக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேழ்வரகும் நார்சத்து கொண்டு இருக்கு. கேழ்வரகு நார்சத்து நிறைந்ததுக்கு அப்படின்னால இது செரிமானத்தை மேம்படுத்தும். சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த, குறிப்பாக கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் தடுக்கும், அதை குணமும். ஸோ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு, அதை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் பருமன் குறையிறதுக்கு விரும்புனீங்க அப்படின்னா கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேழ்வரகுல இயற்கையாகவே கொழுப்பு சத்துக்கள் இருக்கு. இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது உங்களுடைய உடல் எடை அதிகரிக்காது, குறைக்க தான் செய்யும். ஸோ அப்போ எடை இழப்பு ஊக்குவிக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். மேலும் கேழ்வரகுல
இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் பசியை வந்து குறைக்குது. ஸோ அந்த பசியின்மை ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா அது வந்து விடுபடுவதற்கும், குறிப்பாக வந்து பசியை எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக பசியை குறைக்கிறதுக்கான அந்த ட்ரிப்டோஃபான் சத்து வந்து கேழ்வரகுல இருக்குது. இது செரிமானத்தை மெதுவாக உங்களுக்கு உண்டு பண்ணுறதால கூடுதல் கலோரிகள் எடுக்கிறத வந்து தடுக்கும். ஸோ அதாவது இதுவே உங்களுடைய அந்த செரிமானத்தை வந்து மேம்படுத்தும். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனாலே அதிகமான உணவுகளை சாப்பிட்டு வெயிட் போட்டுக்க மாட்டீங்க நீங்கள். சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு சரும ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது. கேழ்வரகுல முக்கிய அமினோ அமிலங்கள் அது இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தியோனைன் மற்றும் லைசின் ஆகிய அமினோ அமிலங்கள் கொண்டிருக்கு. இது சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைத்திருக்கிறதுக்கும் தொய்வு ஏற்படாமல் வைத்திருப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ சருமத்தில் வந்து எந்த விதமான முகப்பொருட்களும் கரும்புள்ளிகளும் கண் கருவளையங்களும் முக சுருக்கங்களும் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகுகளை நம்மளுடைய உணவுகளை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேழ்வரகை சுத்தம் செஞ்சு மண் தூசி கழுவி மிஷினில் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி மாவாக்கிக்கலாம். இது 3 மாதம் வரைக்கும் நமக்கு வேலிடிட்டி. ஸோ அதுக்கப்புறம் தான் அது எக்ஸ்பயர் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம 3 மாதம் வரைக்கும் காத்திருந்து இதை நம்ம வச்சிருந்து அதை பயன்படுத்தலாம். அப்போது கேழ்வரகு அதை எப்படிலாம் நம்ம செய்யலாம்னு பார்த்தோம்னா கேழ்வரகு அடை, கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு லட்டு, கேழ்வரகு கஞ்சி போன்ற பலவிதமான உணவுகள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்தும் பெரியவர்களுக்கு வந்து காரம் சேர்த்தும் கூட கேழ்வரகு சமைக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுமாரி கூட சமைச்சு கொள்ளலாம். கேழ்வரகு கஞ்சி இருக்குங்க இல்லையா. ஸோ இப்போ கேழ்வரகு மாவை வந்து நம்ம பிரதானமாக வைத்து அதனோட நட்ஸ் வகைகள் இன்னும் பிற தானியங்கள் சேர்த்து வந்து வச்சு அரைச்சி நம்ம கஞ்சி மாதிரி சேர்த்து குடிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் கேழ்வரகு கஞ்சி. இது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கேழ்வரகு முளை கட்டி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பாலாக்கி கொடுக்கலாம். கேழ்வரகு கஞ்சியையும் கொடுக்கலாம். கேழ்வரகு ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு பிஸ்கட்டு, கேழ்வரகு கேக் போன்ற இனிப்புகள்லாம் குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம் கலந்த இனிப்புகள் சேர்க்கிறது கூட நமக்கு வந்து இந்த கேழ்வரகு கூட ரொம்ப நன்மை பயக்கும். எனவே தொடர்ந்து நீங்கள் கேழ்வரகை உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டே இருங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை அப்போதான் நம்ம பெற முடியும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கேழ்வரகுல ஐசோலூசின், ட்ரிப்டோஃபான், வாலின், மெத்தியோனைன் மற்றும் அதாவது பார்த்தோம்னா த்ரியோனைன் போன்ற இந்த அமினோ அமிலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இருக்கு. இது ஒப்பீட்டளவில் தாவர ஆதாரம் என்றாலும் சைவ உணவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நமக்கு நன்மைகளை கொண்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கணும்னா நீங்கள் கேழ்வரகு தான் உங்களுடைய உணவுகளை வந்து என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும். ஸோ இப்போ கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா அது ஒற்றை வரியில் சொல்லி முடியாது. நம்மளால செரிமானத்தை மேம்படுத்துறது, இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கிறது, அதாவது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, முதுமையை குறைக்கிறது, நீரிழிவு நோயை கண்ட்ரோல் வச்சுக்கிறது என முக்கியமான உடல்நல பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய நோய்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். கேழ்வரகுல கூடிய ஊட்டச்சத்துக்கள் இந்த நன்மைகளை வந்து செய்யுது. எனவே தொடர்ந்து நீங்க கேழ்வரகை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டு நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.